சார் அப்ப எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான தட்டி விட்டுக்கோங்க. இன்னைக்கான பெரிய சம்பவம் என்ன ஆச்சுங்கன்னா, நம்மளோட ஃபோன் டிஸ்பிளே உடைஞ்சிருச்சு. அதோட சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இதோட உடைச்சிட்டானுங்க. நம்ம உடைக்கல. நம்ம சர்வீஸ்ல கொடுத்துருந்தோம். கேட்டா என்ன சொன்னாங்கன்னா, தம்பி டிஸ்பிளே மாத்தக்குள்ள இது இப்படி உடைஞ்சிருச்சு பண்ணு. எப்படி உடையுன்னு கேட்டேன். ஆக்சுவலா நம்ம இது வந்து என்னன்னா, இது வந்து ஃப்ரேம்ங்க. மொபைலோட ஃப்ரேம் தான் இது. நம்ம மாத்த சொன்னது நம்ம டிஸ்பிளே தான் மாத்த சொல்லியிருந்தோம். இது எப்படி உடையுன்னு கேட்டதுக்கு அவனுக்கு இன்னும் கான்வர்சேஷன் வந்துச்சு. அவன் ஏதோ ஒண்ணு சொல்ல, தம்பி இதெல்லாம் இப்படிதான்பா வரும். நீ எல்லாம் வேற கடையில் கொடுத்தீங்க. ஆனா நான் உங்களை நம்பி தானே கொடுத்தோம். நீங்க கரெக்டா பண்ணி கொடுப்பீங்க தானே உங்க வீட்டுக்கு கொடுத்தோம்னு. அப்புறம் எப்படியோ ஒண்ணுங்க வாங்கிட்டு வந்துட்டோம். சரி வேற வழி இல்ல, இதைதான் வச்சு ஓட்டி ஆகணும்னு சொல்லிட்டு எவ்வளவு ஆச்சுனாங்க 2500 ஆச்சு. நம்ம அதனாலதான் 3 நாள் வீடியோ போல. அட் ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கணும். நம்ம 3 நாள் அதனாலதான் வீடியோ போடல. நம்ம சர்வீஸ் சென்டர்ல போய் கேட்டேங்க. சர்வீஸ் சென்டர்ல எவ்வளவு சொன்னா, இது நார்மல் பிளாட் டிஸ்பிளே எவ்வளவு தெரியுமா சொன்னாங்க? 4000 சொன்னாங்க. ஒரிஜினல் ஒரிஜினல் என்னைக்குமே பெஸ்டா தான் இருக்கும். இவங்க நம்ம 2500 தான் போட்டோம். ஆனா இது கேட்டதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காஃபின்னு தான் சொன்னாங்க. பட் ஆனா பரவாயில்ல, இப்போதைக்கு நம்ம கிட்ட மொபைல் இல்லை, அதனால இதே இருக்கட்டும். ஓகேங்களா, டிஸ்பிளே எல்லாம் மாத்திட்டு வந்தியாச்சு. இப்போ வந்து இங்க பெரிய சம்பவம் என்னன்னா, சைட்ல எல்லாம் அப்படியே டிஸ்பிளே மேல எழுந்துட்டு வருதுங்க. சரி நானும் அந்த அண்ணா கிட்ட போய் கேட்டேன், தம்பி ஃப்ரேம் கோணையா இருக்குப்பா, ஃப்ரேம் கோணையா இருக்கிறதுனாலதான் தம்பி டிஸ்பிளே அப்படி எழுந்துட்டு வரும். ஏன்னா அதெல்லாம் ரெடி பண்ணி போட மாட்டீங்களான்னு நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு இருந்துட்டு தம்பி டிஸ்பிளே மட்டும் தான் தம்பி மாத்துறது என்னோட. நான் என்ன சொல்லியிருந்தேன், ஆனா ப்ராப்பரா என்னென்ன வேலை இருக்கும் எல்லாமே பார்த்துக்கோங்கன்னு தான் கேட்டேன். சார் டிஸ்பிளே வந்து 2500ங்களா, அதோட 200 நான் எக்ஸ்ட்ரா தான் சார்ஜ் பண்ணேன். ஏன்னா அந்த நம்மளோட லென்ஸ் எல்லாம் கிளீன் பண்ண சொல்லியிருந்தேன், கேமரா லென்ஸ் கிளீன் பண்ண சொல்லியிருந்தேன், அப்புறம் ஸ்பீக்கரு, அப்புறம் நம்ம டைப் சி போட்டு யூஎஸ்பி போட்டு எல்லாமே கிளீன் பண்ண சொல்லியிருந்தவங்க. அவர் ஒண்ணுமே பண்ணலீங்க. கேமரா கிளீன் பண்ணாரு, ஓகே. இங்க அப்படியே இருக்குங்க மைக்ல. நம்ம அந்த டஸ்ட்லாம் அப்படியே இருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியுமா என்னன்னு தெரியல. இங்க பாருங்க, அப்படியே இருக்குங்க. சரி என்ன டைமிங்க்கு வீடியோ போடுறேனே தெரிய மாட்டிருக்கு அப்படின்லாம் யாரும் இனிமேல் யோசிக்காதீங்க. நம்ம இனிமேல் கரெக்டா 2 days ஒன்ஸ் ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோ வரும். கரெக்டா ஈவினிங் 5 o'clock வரும். அட் லாஸ்ட் நம்மளோட ஸ்கூட்டிக்கு வந்து நேம் செலக்ட் பண்ணியாச்சு. அதாவது நம்ம நிறைய பேரு தாரா காமாட்சி எல்லாம் சொல்லியிருந்தீங்க, அதே மாத்தி மாத்தி நிறைய கமெண்ட் வந்து இருந்துச்சு, பார்த்துருந்தேன். அதனால நம்ம இதுலயே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா வைக்கலாம் நம்ம யோசிச்சிருக்கோம். அது நல்லா இருக்கும் பாருங்க. அதாவது தாரா காமாட்சி, ஓகேங்களா? அதுலயும் சில லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம வேற ஒரு நேம், அதாவது நம்ம ஏன்னா கமெண்ட்ல 2 நேமும் சொல்லியிருந்தீங்க, அதனால நம்ம 2 நேம்ல இருந்தும் ஒரு சில லெட்டர்ஸ் எல்லாம் காமனா எடுத்து சூப்பரா பண்றோம். பாருங்க சூப்பரா இருக்கும்.